அஸ்ஸலாமு அலைக்கும் வஅலைக்கும் அஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வஅலைக்கும் அஸ்ஸலாம். அருமையானவர்களே, பாக்கியம் நிறைந்த ரமலான் மாதம் நம்மை நோக்கி வர இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ரமலான் மாதத்தில் நாம் சந்திக்கிற ஒவ்வொரு நாளும் பாக்கியமானவை, ஒவ்வொரு நேரங்களும் பாக்கியமானவை, ஒவ்வொரு தருணங்களும் பாக்கியமானவை. வானவர்களில் மலக்குமார்களில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களைப் போல, இறை தீர்க்கதரிசிகளில் நபிமார்களில் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் போல, சஹாபாக்களில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களைப் போல, அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்ற இறை நேசர்களில் அவுலியாக்களில் முஹையீத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கதஸல்லாஹு சிரவுல் அஸீஸ் அவர்களைப் போல, இறை வேதங்களில் அல் குர்ஆனை போல, நாட்களில் ஜும்மாவினுடைய நாளை போல, இரவுகளில் கதிருடைய இரவை போல, மாதங்களில் இந்த ரமலானினுடைய மாதம் சிறப்பானது, மேன்மையானது. இந்த மாதத்தில் தவறி போகிற ஒரு நாளுக்கு பகரமாக வருடம் முழுக்க அமல்களை செய்தாலும் நல்ல காரியங்களை புரிந்தாலும் இந்த புனிதமான ரமலானினுடைய மாதத்தின் ஒரு நாளுக்கு அந்த நாள் அது ஈடாகாது, ஈடுகட்டிவிட முடியாது. ஒரு ரமலான் கிடைத்து அதில் அமல்கள் செய்தவருக்கும் அந்த ரமலான் கிடைக்காமல் போனவருக்கும் இடையே அந்தஸ்துகளில், படித்தரங்களில் மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வுகள் இருப்பதாக ஹதீஸ்களில் நம்மால் பார்க்க முடிகிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இரட்டையர்கள் 2 பேர் இருந்தாங்க. அவர்கள் இருவரும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுடைய பொற்கரத்தை பிடித்து இஸ்லாத்தை ஏற்றது என்பது ஒன்றுபோல் இருவரும் சேர்ந்தாற்போல் இஸ்லாத்தை தழுவினார்கள். இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பிறகு அந்த 2 மனிதர்களும் எதை செய்தாலும், எந்த அமல்களை செய்தாலும் ஒன்றுபோல் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இவர் 2 ரக்காய் தொழுதால் அவர் 2 ரக்காய் தொழுவார். அவர் நோன்பு வைப்பார், இவரும் நோன்பு வைப்பார். அவர் தான தர்மங்கள் செய்வார், இவரும் தான தர்மங்கள் செய்வார். அவர் இபாதத்துகள், வணக்க வழிபாடுகளை செய்கிறார் என்று சொன்னால் அதே வணக்க வழிபாடுகளை, இபாதத்துகளை இந்த மனிதரும் செய்வார். இப்படிப்பட்ட இரட்டையர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்தார்கள். அப்போ ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரட்டையர்களில் ஒருவரை போருக்கு அனுப்பினார்கள், ஒருவரை வீட்டிலேயே, ஊரிலேயே தங்கி இருக்க செய்தார்கள். போருக்கு சென்ற அந்த நபித்தோழர், அந்த சஹாபி அந்த போரிலே ஷஹீதாகி விட்டார். அதற்கு பிறகு அந்த இரட்டையர்களில் வீட்டில் இருந்த, ஊரில் தங்கிய அந்த மனிதர், அவர் 1 வருட காலங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து தன்னுடைய வீட்டில் வைத்தே அவருக்கு இயற்கையாக மரணம் ஏற்பட்டது, மரணம் எய்தினார். இந்த நிகழ்வுகளுக்கு பிறகு நபித்தோழர் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த இரட்டையர்களுடைய மரணத்திற்கு பிறகு அந்த இரட்டையர்கள் சம்பந்தமாக நான் ஒரு கனவு கண்டேன். சஹாபாக்களிடத்தில் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அந்த கனவில் இரட்டையர்கள் சுவனத்தினுடைய வாசலில் நின்றார்கள். அவர்களோடு 3வது நபராக நானும் சுவனத்தின் வாசலில், சுவனத்திற்கு உள்ளே இருந்து அழைப்பு வரும், நாம் உள்ளே செல்லலாம் என்று எண்ணியவாறு நானும் அவர்களோடு நின்று கொண்டிருந்தேன். அப்படி இருக்கிற போது அந்த இரட்டையர்களில் ஷஹீதானாரை, அவரை விட இந்த வீட்டில் இருந்து இயற்கை மரணம் எய்தி இருக்கக்கூடிய
ஒரு வருட காலங்கள் அவரை விட அதிகமாக வாழ்ந்த இந்த மனிதரை சுவனத்தினுடைய காவலாளி மலக்கு முதலாக அந்த சுவனத்திற்குள் அழைத்து கொண்டான். இது அவர் கண்ட கனவு. இரண்டாவதாக அந்த ஷஹீதை அழைத்து கொண்டான் அல்லாஹு தஆலா. மூன்றாவதாக என்னை அழைக்க வேண்டும் என்று நான் பிரியப்பட்ட அந்த வாசலில் நின்று கொண்டிருந்தேன், உனக்கான நேரம் இன்னும் வரவில்லை என்பதாக எனக்கு சொல்லப்பட்டு விட்டது என்பதாக தான் கண்ட கனவை தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் சொல்லுகிற போது சஹாபாக்களுக்கெல்லாம் மிகுந்த ஆச்சரியம். அது என்ன? கனவிலே ஷஹீதுக்கு முன்னால் அந்த வீட்டில் வைத்து மரணம் அடைந்த அவரை அல்லாஹு தஆலா முதலாவதாக சுவனத்திற்குள் அழைத்ததாக வந்திருக்கிறதே, இது ஆச்சரியமாக இருக்கிறதே. அந்த ஷஹீத் இந்த மார்க்கத்திற்காக, இஸ்லாத்திற்காக தன்னுடைய உயிரையே கொடுத்திருக்கிறார். அவரை அல்லவா அந்த மலக்குகள் முதலாக சுவனத்திற்குள் அழைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் ஷஹீதுடைய அந்தஸ்து என்பது அது சாதாரணமானதல்ல. ولا تقولوا لمن يقتل في سبيل الله اموات بل احياء. இந்த மார்க்கத்திற்காக, இந்த தீனுல் இஸ்லாத்திற்காக தன்னுடைய உயிரை விட்டவர்களை இறந்து போனவர்கள் என்று நீங்கள் சொல்லக்கூடாது. பல் அஹ்யாவுன், அவர்கள் ஜீவனோடு இருக்கிறார்கள். சொல்லக்கூடாது என்பது மாத்திரமல்ல, ولا تحسبن الذين قتلوا في سبيل الله اموات بل احياء عند ربهم يرزقون. அவர்களை இறந்து போன மையத்துகள் என்று நீங்கள் எண்ணவும் கூடாது. அவர்கள் ஜீவனோடு இருக்கிறார்கள், ஹயாத்தாக இருக்கிறார்கள். இந்த ரப்பிஹிம் யுர்ஸகூன், அவர்களுக்குரிய அந்த உணவு ரிஸ்க் அவர்களுக்கு தனியாக அல்லாஹ்வினுடைய புறத்திலிருந்து வழங்கப்படுகிறது என்றெல்லாம் ஷஹீதுனுடைய அந்தஸ்தை குறித்து அல்லாஹு தஆலா சொல்லி இருக்கிற போது முதலாக அந்த ஷஹீதை அல்லவா அல்லாஹு தஆலா சுவனத்திற்குள் அழைத்திருக்க வேண்டும். அதற்கு பிறகு ஒரு வருட காலங்கள் வாழ்ந்த அந்த மனிதரை எப்படி அல்லாஹு தஆலா அழைத்தான் என்பது அந்த நபித்தோழர்களினுடைய சந்தேகம். அதே சந்தேகம் எனக்கும் உண்டு என்றார்கள் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சென்று தங்களுடைய கனவையும் அந்த சந்தேகத்தையும் சொன்னபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதில் ஆச்சரியப்படுவதற்கு என்ன இருக்கிறது? ஷஹீதினுடைய அந்தஸ்து என்பது அது மேன்மையானதுதான், சிறப்பானதுதான், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் அந்த நபித்தோழர், அந்த ஷஹீதுக்கு பிறகு இவர் ஒரு வருட காலங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார். அதில் புனிதமான ரமலானினுடைய மாதத்தை அவர் சந்தித்திருக்கிறார். அந்த ரமலானில் அவர் நோன்பு வைத்திருக்கிறார், அந்த ரமலானில் அவர் தொழுதிருக்கிறார், அந்த ரமலானில் தஸ்பீகளையும் திக்ருகளையும் செய்திருக்கிறார். அவர் வைத்த அந்த நோன்புகள், அவர் செய்த அந்த திக்ருகள், அவர் கொடுத்த அந்த தான தர்மங்கள், அவர் தொழுத அந்த தொழுகைகள், அந்த புனிதமான ரமலானினுடைய மாதம், இதையெல்லாம் எங்கே கொண்டு போய் போடுவது என்று கேட்கிறார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஷஹீதுக்கும் அவருக்கு பிறகு ஒரு வருட காலங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து புனிதமான ரமலானினுடைய மாதத்தை, பாக்கியமான அந்த மாதத்தை சந்தித்தாரே, அந்த மனிதருக்கும் மத்தியிலே இருக்கிற வித்தியாசம் என்பது கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபலம்மா பைனஹுமா அபாதுமா பைன ஸமாஇ வல் அர்த், வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியில் இருக்கிற வித்தியாசம் தூரத்தை போன்றது என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படியானால் புனிதமான ரமலானினுடைய மாதத்தை நாம் அடைய இருக்கிறோம். சென்ற வருடம் ரமலானினுடைய மாதத்தில் நம்மோடு இருந்தவர்கள் இந்த வருடத்தினுடைய ரமலானுடைய மாதத்தை சந்திக்க முடியாமல் இந்த உலகத்தை விட்டு விடைபெற்று சென்றிருக்கிறார்கள். நமக்கு அல்லாஹு தஆலா புனிதமான ரமலானுடைய மாதத்தை சந்திக்கிற பாக்கியத்தை தருகிறான் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு எவ்வளவு மிகப்பெரிய நியாமத்தை, ஒரு பாக்கியத்தை நமக்கு தர இருக்கிறான். அந்த பாக்கியமான அந்த ரமலானினுடைய மாதத்தை நாம் வீணாக்கி விடக் கூடாது. இந்த ரமலானினுடைய மாதம் கிடைப்பதே மிகப்பெரிய பாக்கியம். இந்த ரமலான் கிடைத்ததில் அமல் செய்வது அதைவிட மிகப்பெரிய பாக்கியம். எனவே கிடைப்பதற்கரிய பொக்கிஷமான நாட்களை நாம் அடைய இருக்கிறோம். இதில் உள்ள எந்த நாளையும் எந்த பொழுதுகளையும்
வீணாக கழித்து விடாமல், தேவையில்லாத காரியங்களில் செலவழித்து விடாமல் மிக மிக கவனத்தோடு இந்த புனிதமான ரமதானுடைய மாதத்தை நாம் கையாள வேண்டும். இன்றைக்கு நம்முடைய நிறைய நேரங்கள் வீணடிக்கப்படுவதை நாம் சர்வசாதாரணமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். முன்னெப்பொழுதையும் விட, முற்காலத்தை விட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்காலத்தில் அதிகமாக நாட்கள், நேரங்கள் வீணடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நமக்கு நேரமே கிடைக்கல, பிஸியா இருக்கிறோம்னு சொல்றோம். ஆனா பிஸியா நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, நமக்குரிய அந்த நேரத்தை நாம் எப்படி செலவு செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அதிகமாக போன்ல, செல்போன்ல தான் அதிகமான மக்களுக்கு நேரங்கள் செலவழிக்கப்படுகிறது. நேரங்கள், இன்றைக்கு நம்முடைய நேரங்களையும் காலங்களையும் அல்லாஹ் தஆலா நிஅமத்தாக நமக்கு கொடுத்திருக்கிறார் என்கிற போது, அந்த நேரங்களும் காலங்களும் எப்படி வீணடிக்கப்படுகிறது, அந்த நிஅமத்தால் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிற அந்த நேரங்கள் எப்படி இன்றைக்கு வீணடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஷார்ட்ஸ்களை பார்ப்பதன் மூலமாகவும், சீரியல்களை பார்ப்பதன் மூலமாகவும், செல்போன்கள்ல கண்ட உலகத்தினுடைய செய்திகளை பார்த்து நமக்கு தெரியலடா இந்த உலகமே அழிந்து விடும் என்கிற எண்ணத்திலே சதா எக்காலமும் எந்த நேரமும் இரவு பகல் மாறாது செல்போனில் மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தை அதிலே விரயம் செய்து கொண்டிருக்கிற நிலையை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், வருகிற புனிதமான இந்த ரமதானுடைய மாதத்தை நமக்கான ஒரு பயிற்சி பட்டறையாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். இந்த புனிதமான ரமதானுடைய மாதம் வருகிறது. இன்ஷா அல்லாஹ் நாம உலகத்தினுடைய விஷயங்களை தெரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால், உலகத்தினுடைய விஷயங்களை நாம் அறிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால், உலகமே அழிந்து விடும் என்பதாக நாம் கருதி கொண்டிருக்கிறோமே, அப்படியெல்லாம் ஒண்ணு நடந்துராது. இந்த புனிதமான ரமதானுடைய மாதத்தினுடைய அந்த நாட்கள் பாக்கியமான நாட்கள். அதை நான் இபாதத்தில், வணக்க வழிபாடுகளில், பள்ளிவாசலோடு நெருக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருப்பதில், என்னுடைய நேரங்களை பாக்கியமாக அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான், நான் செலவு செய்வேன் என்று முடிவெடுத்து ஒரு உறுதி எடுத்துக் கொண்டு ரமதானினுடைய மாதத்தில் நோன்பை வைத்துக் கொண்டு செல்போன்களில் அதிகமான நேரங்களை செலவழிப்பதற்கு பதிலாக, மற்றவர்களிடத்திலே புறம்பேசி, கோல் சொல்லி, சண்டை சச்சரவுகளில் ஈடுபட்டு நேரங்களை செலவழிப்பதற்கு பதிலாக, புனிதமான இந்த ரமதானினுடைய மாதத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு பாக்கியமாக தருகிறார் என்று சொன்னால், அதை நாம் பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த புனிதமான ரமதானுடைய மாதத்தில் துஆக்களில் அதிகமாக நாம் கவனம் செலுத்த வேண்டும். இந்த மாதத்திற்கும் குர்ஆனுக்கும் தொடர்பு இருப்பதை போன்றே இந்த மாதத்திற்கும் துஆவுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸலாஸத்துன் லா துரத்து தஅவத்துஹும், 3 பேருடைய துஆவை அல்லாஹ் தஆலா மறுக்க மாட்டான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதில் முதலாவது நபி சொன்னது, அஸ்ஸாயிமு ஹத்தா யுஃப்தர், நோன்பு திறக்கும் நேரத்தில் நோன்பாளி கேட்கிற அந்த துஆவை அல்லாஹ் தஆலா மறுக்க மாட்டான், ஏற்றுக்கொள்வான். எவ்வளவு பாக்கியத்திற்குரிய நேரம் நமக்கு கிடைக்க இருக்கிறது. நோன்பாளி புனிதமான ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வைத்து நோன்பு திறப்பதற்கு முன்னால் அவருக்கு கிடைக்கிற அந்த 5-10 நிமிடங்கள் இருக்கிறது. அந்த நேரத்தில் அவர் துஆ கேட்டால் அதை அல்லாஹ் அங்கீகரிப்பான் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு நோன்பு திறப்பதற்கு முன்னால் உள்ள அந்த 5-10 அந்த நிமிடங்கள் இருக்கிற அந்த நேரம் நமக்கு எப்படி செலவாகி கொண்டிருக்கிறது. பஜார்களில் வடை வாங்குவதற்காக, வீட்டிற்கு சாமான் வாங்குவதற்காக செல்வதற்காக, இப்படி உலகத்தினுடைய காரியங்களுக்காக செலவழிக்கப்படுகிற நேரங்களாக அது, அல்லது பள்ளிவாசலுக்கு வருகிறோம், வீட்டில் இருக்கிறோம் என்று சொன்னாலும் சரி, பள்ளிவாசலில் அந்த புனிதமான துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய அந்த நேரத்தில் தான் வடை பிரச்சனை, கஞ்சி பிரச்சனை, அவனுக்கு வைக்கல, எனக்கு தரல என்று சண்டைகளும் சச்சரவுகளும் கூடியிருக்கிற ஒரு நேரமாக அந்த புனிதமான துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரத்தை நாம் மாற்றி இருக்கிறோம். நோன்பு திறக்கக்கூடிய அந்த நேரத்தில் அமர்ந்து கொண்டுதான் உலகத்தினுடைய, பக்கத்து வீட்டினுடைய, மற்றவர்களுடைய எல்லா காரியங்களையும் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால்
எந்த அளவுக்கு அந்த புனிதமாக நியமத்தாக துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரம் என்று சொல்லப்படுகிற அந்த நேரத்தை நாம் வீணடித்துக் கொண்டிருக்கிறோம். யோசித்து பாருங்கள். நமக்கு தேவைகள் இல்லையா? நம்முடைய குடும்பத்தில் கஷ்டங்கள் இல்லையா? யார்கிட்டையாவது நாம போய் கையேந்தி நிக்கிறோம்னா ஒரு தடவை தருவாங்க, 2 தடவை தருவாங்க, 3வது தடவை முகத்தை காட்டிடுவாங்க. இதுதான் மனிதனுடைய நிலை. ஆனால் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறார்? நான் தருகிறேன், கேட்கிறத விரும்புறேன், ஏன்ட்ட கேளு, ஏன்ட்ட கேளு, ஏன்ட்ட கேளுன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறானே. துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரம் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்களே. அந்த புனிதமான அந்த ரமலானுடைய மாதத்தில் துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய அந்த நேரத்தில் நாம் மிக இலகுவாக அந்த நேரங்களை வீணடித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அந்த நேரம் நம்மிடத்தில் கவனிக்கப்பட வேண்டிய நேரம். அந்த நேரத்திற்கு முன்னதாகவே, நோன்பு திறப்பதற்கு முன்னதாகவே ஒரு 5-10 நிமிடங்களுக்கு முன்னால் பள்ளிவாசலுக்கு வர வேண்டும். அல்லது வீட்டில் இருப்பவர்கள் வீட்டில் இருந்து நோன்பு திறப்பதற்கு முன்னால் அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ், என்னுடைய மன கஷ்டங்களை போக்கிவிடு, நிம்மதியான வாழ்க்கையைத்தான், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்துவிடு, கடன் இல்லாத வாழ்க்கையைத்தா, என்னுடைய தேவைகளை நிறைவேற்றித்தா, வியாபாரத்திலே பறக்கச் செய், என்னுடைய உடம்பில் இருக்கிற அந்த நோயை நீக்கி ஆரோக்கியமான வாழ்க்கையைத்தா என்று எவ்வளவு எவ்வளவு தேவைகளோடு நாம் அமர்ந்திருக்கிறோம். இதை நீங்க இந்த உலகத்துல வேற யார்கிட்ட போய் நின்னாலும் கேட்டாலும் அதையெல்லாம் சரி செய்ய முடியாது. அல்லாஹ்வால் மட்டும்தான் நிறைவேற்றி தர முடியும் என்கிற போது, அதற்கான ஒரு பாக்கியமான நேரத்தை நாம் அடைய இருக்கிறோம் என்கிற போது, அந்த நேரத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டாமா? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸாயிமு ஹத்தா யுஃப்தர், நோன்பு திறக்கும் நேரத்தில் நோன்பாளி கேட்கிற பிரார்த்தனை அல்லாஹ் தஆலா அங்கீகரிப்பான். இரண்டாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வல் இமாமுல் ஆதில், நீதமான தலைவர் அவர் செய்கிற அந்த பிரார்த்தனை துஆ, அதை அல்லாஹ் தஆலா அங்கீகரிப்பான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூன்றாவதாக நபி சொன்னது, வதாவத்துல் மظلوم, அநீதமிழைக்கப்பட்டவர்களுடைய துஆ பிரார்த்தனை மறுக்கப்படுவதில்லை என்பதாக சொல்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் புனிதமான ரமலானுடைய மாதம் வர இருக்கிறது. நாம் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் நாம் பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் நாம் செய்துவிட்ட பாவங்களுக்காக அவன் மன்னிப்பை தருவான். ஆனால் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சக மனிதர்கள், நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம், நட்பு வட்டாரமாக இருக்கலாம், ஊர்க்காரர்களாக இருக்கலாம், நமக்கு அறிமுகமானவர்களாக இருக்கலாம், அவர்களோடு நாம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறோம்? நாம் சண்டை சச்சரவுகளில் ஈடுபட்டுக் கொண்டு, உறவுகளை முறித்துக் கொண்டு, குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளை வைத்துக் கொண்டு, அல்லாஹ்விடத்தில் என்னதான் நாம் துஆ செய்தாலும் பிரார்த்தனை செய்தாலும் அல்லாஹ் தஆலா அங்கீகரிக்க மாட்டான் என்கிற போது, நாம் அதில் உறவுகளை பேணுவதில், சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாமல் இருப்பதில், மற்றவர்களுடைய உள்ளத்தை உடைப்பதில், பிறருக்கு அநீதம் இழைப்பதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். எல்லா மக்களிடம் நீதமாக நடந்து கொள்ள வேண்டும். புனிதமான ரமலானுடைய மாதம் வர இருக்கிறது. இந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்து நாம் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டு நாம் பரிசுத்தவான்களாக ஆக வேண்டும் என்று சொன்னால், உறவுகளுக்கு மத்தியில், குடும்பங்களுக்கு மத்தியில் இருக்கிற அந்த மக்களிடத்தில் யாருடைய மனதையாவது நாம் புண்படுத்தி இருக்கிறோம் என்றால் அவர்களிடத்தில் சென்று, உங்களுடைய மனம் புண்படும்படி அன்றைக்கு நான் பேசிவிட்டேன், ஏதாவது என் மீது வருத்தம் இருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று யாருக்கும் எந்த அநீதமும் இழைக்கக்கூடாது. பிறரிடத்தில் மன்னிப்பு கேட்டு அவருடைய மனதை நாம் குளிர வைத்து விட வேண்டும். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, விடுங்க என்று அவர் சொல்லிவிட்டார் என்று சொன்னால், நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த சக மனிதர்கள் நம்மை மன்னித்தால் தான் அல்லாஹ் மன்னிப்பான் என்கிற போது இந்த விஷயத்தில் நாம் கவனம் எடுக்க வேண்டும். புனிதமான அந்த ரமலானை சந்திப்பதற்கு முன்னால் நம்முடைய உறவுகளோடு யாரோடு நாம் ஏதாவது பிணைக்கிக் கொண்டிருந்தோம் என்று சொன்னால், அவர்களோடு உறவை நாம் மேம்படுத்திட்டா, கொஞ்சம் ஒரு வார்த்தை பேசிட்டா, அவங்க மனசை குளிர வச்சுட்டா, நாம ஒண்ணும் குறைஞ்சு போயிட மாட்டோம். உங்களுடைய சக மனிதர்களுடைய மனதை நீங்கள் குளிர வைத்தால் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நிம்மதியை தருவான். உங்களுடைய மனதை அல்லாஹ் தஆலா குளிர வைப்பான் என்பதை மனதிலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே,
நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கின்ற அந்த பிரார்த்தனைகள் தங்குதடையின்றி அல்லாஹ்வின் அரிஷின் கதவை தட்டும் மிக உயர்ந்த உன்னதமான மாதம் தான் இந்த புனிதமான ரமலானினுடைய மாதம். அதை உணர்த்தும் விதமாகத்தான் அல்லாஹு தஆலா ரமலான் மாதத்தின் நோன்பை குறித்தும், நோன்பின் சட்டங்கள் குறித்தும், நோன்பு கடமையான விதம் குறித்தும், அந்த ரமலான் மாதத்தில் குர்ஆன் இறக்கப்பட்டது குறித்தும், நோன்பின் கால அளவு குறித்தும் விரிவாக பேசக்கூடிய பக்ரா சூராவின் ஒரு இடத்தில் அந்த வசனங்களுக்கு இடையே பிரார்த்தனை குறித்த வசனத்தையும் அல்லாஹு தஆலா பதிவு செய்திருக்கிறான். அல்லாஹு தஆலா சொன்னான், இதா சாலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப் உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தானி ஃபல்யஸ்தஜீபு லி வல்யுமினு பி லஅல்லஹும் யர்ஷுதூன். நபியே, எனது அடியார்கள் என்னை பற்றி உங்களிடம் கேட்டால் நிச்சயமாக நான் எங்க இருக்கிறேன், அவர்களுக்கு மிக சமீபத்தில் இருக்கிறேன் என்பதாக சொல்லுங்கள். அது மாத்திரமல்ல, உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தானி, துஆ செய்பவர் என்னை அழைத்தால் அவரின் பிரார்த்தனைக்கு, அவருடைய துஆவுக்கு நான் பதில் தருகிறேன் என்பதாக சொல்கிறான். ஃபல்யஸ்தஜீபு லி, எனவே அவர்கள் என்னிடமே பதிலை தேடட்டும். வல்யுமினு பி லஅல்லஹும் யர்ஷுதூன், என்னையே விசுவாசம் கொள்ளட்டும், என்னையே நம்பி இருக்கட்டும், அவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். குர்ஆனினுடைய பக்ரா சூராவின் 186வது வசனமாக இந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா பதிவு செய்திருக்கிறார். இந்த வசனத்தினுடைய முன்பின் தொடரை கொஞ்சம் நாம் பார்க்கிற போது அல்லாஹ் தஆலா நோன்பை குறித்து பேசிக்கொண்டு வரும்போது அதற்கு இடையில் துஆவை குறித்து வரக்கூடிய இந்த வசனத்தை உள்ளே புகுத்தி இருப்பான். ரமலானுக்கும் துஆவுக்கும் ஒரு ஆழமான தொடர்பும் இணைப்பும் இருக்கிறது. ரமலானுக்குள் துஆ இருக்கிறது, துஆவுக்குள் ரமலான் இருக்கிறது என்கிற ரகசியத்தை அல்லாஹ் தஆலா தன் அழகான இந்த வாசக அமைப்பின் வழியாக சமூகத்திற்கு உணர்த்தி விட்டான். பிரார்த்தனை என்பது மனித சமூகத்திற்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய பொக்கிஷம், மிகப்பெரிய வரப்பிரசாதம். காரணம், இதன் மூலம் மனதை வருத்தும் பாவ சுமைகளை இறக்கி வைக்க முடியும். உற்ற நண்பனிடம் கூறுவதைப் போல மன கஷ்டங்களை எல்லாம் தங்குதடையின்றி இறைவனிடத்திலே கூற முடியும். எல்லா தேவைகளையும் இந்த துஆவின் மூலமாக நம்மால் கேட்டு பெறவும் முடியும். ஆயுளை கேட்கலாம், அதிகாரத்தை கேட்கலாம், ஆரோக்கியத்தை கேட்கலாம், பொருளாதாரத்தை கேட்கலாம், நம் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் உரிமையோடு கேட்டு பெறும் வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் அல்லாஹ் தஆலா துஆவில் நமக்கு வைத்திருக்கிறான். ஆனால் அல்லாஹ் நமக்கு மிக மிக அருகாமையில் இருக்கிறேன் என்பதாக சொல்கிறான். ஆனால் நாம் தான் இந்த துஆவை விட்டு வெகு தூரத்தில் இருக்கிறோம். துஆ கேட்கக்கூடிய அந்த பழக்கம் என்பதே இன்றைக்கு இல்லாமல் போயிருக்கிறது. இமாம்கள் கேட்கிற துஆவுக்கு ஆமீன் சொல்லாவிட்டாலும் அந்த துஆ கேட்கிற ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும், பரலான தொழுகைக்கு பிறகும், அதற்கு பிறகு கேட்கப்படுகிற அந்த துஆ பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படுகிறது என்பதாக சொல்லப்படுகிற அந்த நேரத்தில் எனக்கு வந்தாச்சு, தொழுதாச்சு, துஆ கேட்கறதுக்கெல்லாம் நேரம் இல்லை என்று ஓடுகிற ஓட்டத்தை நாம் பார்க்கிறோம் என்கிற போது மிகப்பெரிய கைசேதமாக அது அமைந்திருக்கிறது. அல்லாஹ் நமக்கு மிக அருகாமையில் இருக்கிறேன் என்பதாக சொல்கிறான். என்னிடத்தில் கேளுங்கள் என்பதாக சொல்கிறான். நான் தருகிறேன் என்பதாக சொல்கிறான். நாம் அல்லாஹ்வை விட்டும் அந்த துஆவை விட்டும் தூரமாகிக் கொண்டே இருக்கிறோம். இஸ்லாமிய வரலாறுகளை புரட்டி பார்த்தால் ஈமான் கொண்ட சமுதாயம் இந்த துஆவின் வழியே எண்ணற்ற நன்மைகளை பெற்றிருக்கிறது. அவர்கள் தங்களுடைய வாழ்வின் லட்சியங்களை அடைந்தது இந்த துஆவை கொண்டுதான் அடைந்திருக்கிறார்கள். தங்கள் வாழ்க்கையின் மறுமலர்ச்சியை பெற்றது இந்த துஆவை கொண்டுதான் பெற்றிருக்கிறார்கள். இந்த பாக்கியங்களை மீட்டெடுத்தது இந்த துஆவை கொண்டுதான். போர்க்களங்களில் அவர்கள் வெற்றிக்கனியை சுவைத்தார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணமாக அமைந்தது இந்த துஆ தான். இஸ்லாத்தினுடைய முதல் போராக இருக்கக்கூடிய பத்ரினுடைய போர்க்களத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். போர்க்களம் குறித்த முறையான பயிற்சி அந்த சஹாபாக்களுக்கு கிடையாது. எதிரிகளை வீழ்த்துகிற யுக்திகள் அந்த சஹாபாக்களுக்கு தெரியாது. அவர்களை எதிர்த்து போராட சரியான ஆயுதங்களும் அவர்களிடத்திலே இல்லை. இப்படி போருக்கான எந்த முன்னேற்பாடுகளும் இல்லை. இருந்தாலும்
வெற்றியை அல்லாஹு தாலா பத்ரினுடைய யுத்த களத்தில் அவர்களுக்கு கொடுத்தான் என்று சொன்னால் அதற்கு காரணமாக அமைந்தது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் கேட்ட அந்த உருக்கமான அந்த துஆ தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இரகமே துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம அன்ஜிஸ்லி மா வஅததனி, இறைவா எனக்கு வாக்களித்ததை எனக்கு கொடுத்து விடு ரஹ்மானே. அல்லாஹும்ம ஆத்திமா வஅததனி, யா அல்லாஹ் நீ வாக்களித்த வெற்றியை தா யா அல்லாஹ். அல்லாஹும்ம இன் துஹ்லிக ஹாதில் இஸாபா மின் அஹ்லில் இஸ்லாம் லா தஅபுது ஃபில் அர்த், இந்த சிறிய கூட்டத்தை நீ ஜெயிக்க வைத்து விடு. இன்றைக்கு நாங்கள் தோற்கடிக்கப்பட்டோம் என்று சொன்னால் இந்த பூமியில் உன்னை வணங்குவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் என்பதாக சொல்லி அல்லாஹ்விடத்தில் உருக்கமாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். பத்ரினுடைய யுத்த களத்தில் குடிசையில் நுழைந்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதாவில் வீழ்ந்து விட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தார்கள். எப்படிப்பட்ட பிரார்த்தனை? ஒரே ஒரு வாக்கியம்தான், யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீசு, யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீசு, யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீசு. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிசையில் இருக்கிற நபி, சஜிதாவிலே வீழ்ந்தவர்கள், யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீசு, நித்திய ஜீவனே, உயிரோடு இருப்பவனே, நிலையானவனே, எங்களுக்கு நீ வெற்றியை தா, எங்கள் மீது நீ இரக்கம் காட்டு, எங்களுக்கு நீ வெற்றியை தா என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொண்டே இருந்தார்கள். இந்த அளவுக்கு அபூபக்கர் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து பார்க்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதாவில் இருந்து அழுது அழுது துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு வந்து பார்க்கிறார்கள், நபி சஜிதாவிலே இருந்து அழுது அழுது துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, நபியே நாயகமே, உங்களையே நீங்கள் மாய்த்துக் கொள்வீர்கள் போல் தெரிகிறதே நபியே, நீங்கள் எழுந்து விடுங்கள் நபியே, அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருவான், நிச்சயம் அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருவான் என்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு ஆறுதல் வார்த்தைகளை சொன்னார்கள். அந்த நேரத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜத்தினுடைய நேரம் வரை அப்படி இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆவினுடைய பலன் போர் நடைபெற்று முடிவதற்கு முன்னாலேயே முன்னறிவிப்பு செய்தார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிசையை விட்டு தஹஜ்ஜத்தினுடைய நேரத்தில் வெளியே வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை எல்லாம் ஒன்று கூட்டி சொன்னார்கள், சயுஹ்ஸமுல் ஜம்உ வ யுவல்லூன துபுர், இந்த சிறிய படை அந்த பெரும் படையை ஓட ஓட விரட்டி அடிக்கப் போகிறது என்பதாக சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, முன்னறிவிப்பு செய்தார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பத்ரினுடைய யுத்தக்களத்தில் யார் யார் எந்த இடத்தில் செத்து கிடப்பார்கள் என்பதையும் சொன்னார்கள். இந்த இடத்தில் இப்படித்தான் அபூஜஹல் செத்து கிடப்பான், இந்த இடத்தில் இங்கே உத்துபா செத்து கிடப்பான், இங்கே ஷைபா செத்து கிடப்பான் என்றெல்லாம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை குறித்து பின்பு அந்த நபித்தோழர்கள் சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் யார் எங்கே எப்படி செத்து கிடப்பதாக சொன்னார்களோ அவர்கள் அப்படியே போர் முடிந்ததற்கு பிறகு செத்து கிடப்பதை நாங்கள் பார்த்தோம் என்கிறார்கள் நபி தோழர்கள். என்று சொன்னால் அந்த துஆ என்று சொன்னால் நாம் இன்றைக்கு எத்தனையோ பிரச்சனைகளில் இருக்கிறோம். நம்முடைய நாடு, இந்திய திருநாடு பிரச்சனைகளில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. நம்முடைய சமுதாயம் பிரச்சனையில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நாம் ஆர்ப்பாட்டங்கள் பண்ணுகிறோம், போராட்டங்கள் செய்கிறோம். ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் ஒரு எண்ணத்தில் செய்யப்படுகிறது என்றாலும் ஆர்ப்பாட்டத்தில் போராட்டத்தில் கலந்து கொள்வதற்கு முன்னால் அல்லாஹ் அதன் மூலமாக வெற்றியை கிடைத்துவிடும், வெற்றியை நாம் அடைந்து விடலாம் என்பதாக நாம் எண்ணுகிறோமே. அந்த ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களில் கலந்து கொள்பவர்களில் அல்லாஹ்விடத்தில் தொழுகையை நிலைநிறுத்தக்கூடியவர்களாக நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம்? அந்த போராட்டங்களுக்கும் ஆர்ப்பாட்டங்களுக்கும் செல்வதற்கு முன்னால் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறமேந்து, யா அல்லாஹ் இப்படி ஒரு முன்னெடுப்பை நாங்கள் எடுத்திருக்கிறோம் ரஹ்மானே, எங்க சமுதாயத்திற்கு வெற்றியை கொடுத்து விடு ரஹ்மானே, இந்த பாசிசவாதிகளிடமிருந்து எங்களுக்கு விடுதலையை கொடு ரஹ்மானே என்றெல்லாம் அல்லாஹ்விடத்தில் இறைஞ்சி விட்டு துஆ செய்து விட்டு ஆர்ப்பாட்டங்களில் போராட்டங்களில் கலந்து கொள்பவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? எப்படியாவது இந்த மனிதர்களின் மூலமாக அந்த தலைவர் நமக்கு வெற்றியை பெற்று தந்து விடுவார், இவர் நமக்கு தோதுவாக உதவியாக வந்து நிற்பார் என்றெல்லாம் நாம் எண்ணுகிறோமே.
ஆனால் அல்லாஹுவை உதவிக்கு அழைக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா? அல்லாஹ்விடத்தில் உதவியை கேட்டால் அல்லாஹ் தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு உதவி செய்த அதே அல்லாஹ் தான் நமக்கும் இருக்கிறான், நமக்கும் உதவி செய்வான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய நோயை போக்கிய அதே அல்லாஹ் தான் நமக்கும் இருக்கிறான், நமக்கு ஆரோக்கியத்தை தருவான். பத்ரினுடைய யுத்தக்களத்தில் வெற்றியை கொடுத்த அதே அல்லாஹ் தான் நமக்கும் இருக்கிறான், நமக்கும் அல்லாஹ் தஆலா வெற்றியை தருவான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு கொடுங்கோலனாக இருந்த, அட்டுழிய ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த ஃபிரௌனிடம் இருந்து பாதுகாப்பை அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கும் அவர்களுடைய அந்த கூட்டத்தார்களுக்கும் அல்லாஹ் கொடுக்கவில்லையா? அதே போன்று பாசிச பிடியிலிருந்து நம்மை விடுவிப்பதற்கு அல்லாஹ்வே போதுமானவனாக இருக்கிறான். ஆனால் எந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்தில் உதவி தேடக்கூடியவர்களாக, துஆ செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம்? அருமையானவர்களே, புனிதமான ரமதானினுடைய மாதத்தை நாம் அடைய இருக்கிறோம். ரமதானில் எல்லா நோன்புகளையும் வைப்போம், தான தர்மங்களை அதிகம் செய்வோம். இந்த ரமதானில் நாம் தொழுகையை பேணி தொழக்கூடியவர்களாக இருப்போம். வீணாக நேரங்களை நாம் செலவழிக்க கூடாது. அதிகமாக தஹஜ்ஜத் தொழுகிற ஒரு வாய்ப்பு இந்த புனிதமான ரமதானுடைய மாதத்தில் நமக்கு இருக்கிறது. அதை யாரும் வீணடித்து விடக்கூடாது. புனிதமான துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரம் அந்த தஹஜ்ஜத்தினுடைய நேரம். மற்ற காலங்களில் நாம் தூங்கி இருக்கலாம், அந்த நேரத்தை தூக்கத்தில் கழித்திருக்கலாம். புனிதமான ரமதானுடைய மாதத்தில் சஹரினுடைய நேரத்தில் உண்ணுவதற்காக நாம் எழுகிறோம் என்கிற போது முன்னால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு சாப்பிட்டு முடிச்சு அந்த தஹஜ்ஜத்தினுடைய நேரத்தில் குறைந்தது ஒரு 2 ரக்காத், கூடியது 8 ரக்காத் வரைக்கும் தொழ வேண்டும். அந்த நேரத்தில் அமர்ந்து நாம் துஆ செய்கிற போது நம்முடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படும் நபியினுடைய வாக்கு இருக்கிறது. புனிதமான ரமதானுடைய மாதத்தை அடைந்தும் அந்த தஹஜ்ஜத்தினுடைய நேரத்தை நாம் வீணாக்கி விடக்கூடாது. அதிகமாக புனிதமான இந்த ரமதானுடைய மாதத்தில் நாம் துஆ செய்வோம். இறை நம்பிக்கையோடு அல்லாஹ்விடத்திலே நாம் துஆ கேட்போம். ரமதானில் அதிகமாக நாம் பிரார்த்தனை செய்வோம். ரமலானை முழுமையாக அடைந்து அமல் செய்து லைலத்துல் கத்ருடைய அந்த இரவை பெற்று அதிகம் துஆ செய்து நம் தேவைகளை இறைவனிடம் நாம் கேட்டு பெறுகிற பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு, நம்முடைய குடும்பத்தார்களுக்கு, சந்ததிகளுக்கு கொடுத்து அருள்வாளிப்பாராக. துஆ செய்தால் அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வாரே. அப்படிப்பட்ட மக்களாக அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்துக் கொள்வாராக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரஹ்மானே, எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே.